நாத்து வாங்க அண்ணி, உட்காருங்க. உட்கார்றதெல்லாம் இருக்கட்டும் நாத்து. மூஞ்சி ஏன் 3 கோணைக்கு போயிட்டு வருது? அம்மா திட்டிட்டாங்க அண்ணி. உங்க அம்மாக்கு எப்ப பார்த்தாலும் இதே வேலையா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ என்ன பண்ண? அண்ணி, அம்மா 5ல் வளையாதது 50ல் வளையுமான்னு கேட்டாங்க அண்ணி. சரி, அதுக்கு நீ என்ன சொன்ன? வளையும்னு சொன்னேன். அது எப்படி வளையும் நாத்து? தாத்தாவோட முதுகெலும்பு 50 வயசுல வளைஞ்சுதானே அண்ணி இருக்கு. அததான் அண்ணி நானும் சொன்னேன். உன்னை எல்லாம் திருத்தவே முடியாது. என்னனே மூஞ்ச இந்தியத்தன குரங்கு மாதிரி வச்சிருக்க? ஒரே டென்ஷன் ராதிகா காலையில இருந்து. என்ன டென்ஷன்? என்ன ஆச்சு? அண்ணி ஏதாவது பண்ணாங்களா? ஆமா ராதிகா. சரி, என்ன பண்ணாங்கன்னு சொல்லுனே. அவளோட பர்த்டே வருதுல, அதனால 10,000 ரூபாய்க்கு ஒரு புடவை எடுத்தேன் ராதிகா. அண்ணி ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்குமே. இல்ல ராதிகா, 10,000 ரூபாய் கொடுத்து நான் புடவை எடுத்தேன்னு தெரிஞ்சா அவர் ரொம்ப திட்டுவான்னு அந்த புடவை 500 ரூபான்னு சொன்னேன். சரி, இன்னைக்கு காலையில அந்த புடவைய 1000 ரூபாய்க்கு வித்துட்டு வந்துட்டா ராதிகா. உனக்கு தேவைதான். இதுல என்ன ஹைலைட்னா, இன்னும் இதே மாதிரி ஒரு 10 புடவை எடுத்துட்டாங்க, நான் என் ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் வித்துடுறேன் அப்படின்னு சொல்றா ராதிகா. யோ சின்னதர, உன் போனுக்கு இப்போ ஒரு போன் வந்துச்சு. யார் சின்ன பொண்ணு போன் பண்ணா? போன் கட்டானதும் எடுத்துட்டு வர. ஏதோ கவின்னு பேர் வந்துச்சு. ஓ கவியா? அவன் ஆபீஸ்ல வேலை செய்யற பையன்டி, கவியரசன். அதெல்லாம் இருக்கட்டும், போன் அட்டென்ட் பண்ணி ஸ்பீக்கர்ல போடு. இந்தா. ஹலோ, சொல்லுங்க பாஸ். அச்சச்சோ சின்னதர, உங்க மேல எனக்கு சந்தேகம்லாம் இல்ல. உங்களுக்கே உங்க மேல நம்பிக்கை வரணும் தான் இப்படிலாம் பண்ணேன். எதுவும் நினைச்சுக்காதீங்க, நான் வரேன்.